ஹாய் கேஎஸ் வியூவர்ஸ், வாங்க நியூ இயர் ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம வீட்டில் பூசணிக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பூசணிக்காவை எடுத்துக்கலாம். அதை பீல் அவுட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. நாங்கள் காய் சீவல் வச்சு தான் கிரைண்ட் பண்ணுறோம். நீங்களும் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ குட்டி குட்டியாக நம்மளால் சீவ முடியுமோ அந்த அளவுக்கு துருவிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக வந்திருக்குன்ட்டு. இதை மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பீஸையுமே நல்லா குட்டி குட்டியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் கீ ஒரு 6 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நிறைய கீ ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கீ இல்லாதவங்க ஆயில் போட்டு கூட பண்ணிக்கலாம். இப்போது கீ ஹீட் ஆனதும் அதுலேயே கேஷ்யூ, ட்ரை நட்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் கேஷ்யூ மட்டும் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ அந்த கீலையே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச பம்ப்கின் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பம்ப்கின் கொஞ்சம் தண்ணி விடுங்க. அந்த தண்ணியிலையே அது பொறுமையாக வதக்கணும். நம்ம எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. அது நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா நம்ம அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா வதக்கணும். பாருங்கள், பார்த்தாலே தெரியும் நம்ம பம்ப்கின்லேருந்து கொஞ்சம் தண்ணி வருது. இந்த மாதிரி பம்ப்கின் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நம்ம பம்ப்கினை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் 3 கப் பம்ப்கின் எடுத்துருக்கோம்னா ஒரு 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் கொஞ்சமாக துருவி போட்டுக்கலாம். ஃபுட் கலர் வேணுன்றவங்க ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். சர்க்கரை சேர்த்திங்கன்னா அந்த சர்க்கரைலாம் மெல்ட் ஆகி கொஞ்சமாக லிக்விட் மாதிரி வரும். ஸோ அது வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைனா சுகர் அங்கங்கே கட்டி ஆகிடும். ஸோ இதை பொறுமையாக கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். ரொம்ப நீங்கள் அடியிலேருந்து பரட்டணுன்ற அவசியம்லாம் இல்லை. லைட்டாக நீங்கள் கலந்து விட்டாலே போதும். பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நம்ம லைட்டாக கலந்து விட்டுகிட்டே இருந்தோன்னா நம்ம அல்வா ரெடி ஆகிடும். நம்ம போட்ட பம்ப்கின்லாம் நல்லா குழஞ்சி சுகர்லாம் அது கூட நல்லா ஆட் ஆகி கட்டியாக வரும். அது திருநெல்வேலி அல்வா மாதிரியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம அதை கலரி விட்டுகிட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம அல்வா பாத்திரத்தில் ஒட்டாமலே வருது. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் அல்வா சூப்பராக வரும். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அல்வா ரெடி ஆயிடுச்சு. இறக்கிட்டு இதில் முந்திரி பருப்பை போட்டுக்கலாம், நம்ம வறுத்து வச்சதை. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.